இன்றைய முக்கிய நிகழ்வுகள். அதிமுக வேட்பாளர்கள் அறிவிப்பு. உப்பளத்தில் அன்பழகனும், உருளையன்பேட்டையில் காந்தியும் போட்டி. 21 தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் பேட்டி. பாஜகவின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து விலகினார் சாய் சரவணன். ஊசுடு தொகுதியில் வாய்ப்பு கிடைக்காததால் முடிவு. புதுச்சேரியில் அதிமுக போட்டியிடும் 2 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அதிமுகவிற்கு உப்பளம், உருளையன்பேட்டை ஆகிய 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நாளை வேட்புமனு தாக்கல் கடைசி நாள் என்பதால் 2 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை அதிமுக தலைமை அறிவித்துள்ளது. அதன்படி உப்பளம் தொகுதியில் புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகனும், உருளையன்பேட்டை தொகுதியில் அக்கட்சியைச் சேர்ந்த காந்தி என்பவரும் போட்டியிடுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல பாஜக போட்டியிடும் 10 தொகுதிகளில் 9 தொகுதிகளின் வேட்பாளர் பட்டியல் நேற்று வெளியிடப்பட்ட நிலையில் இன்று மீதமுள்ள காரை தெற்கு தொகுதிக்கான வேட்பாளர் அறிவிக்கப்பட்டுள்ளனர். அதன்படி காரைக்கால் தெற்கு தொகுதியில் பாஜகவில் செய்தி தொடர்பாக உள்ள அருள்முருகன் போட்டியிடுவார் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் மத்தியிலும் மாநிலத்திலும் ஒத்த எண்ணம் கொண்ட ஆட்சி வர வேண்டும். அப்பொழுதுதான் திட்டங்கள் தொடர்ந்து நடைபெறும். மாற்றுக் கட்சி ஆட்சிக்கு வந்தால் 2016 முதல் 2021 வரைக்கும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆட்சி நடத்தும் பொழுது எந்த சூழலில் இருந்ததோ அந்த சூழலுக்கு புதுச்சேரி சென்றுவிடக்கூடாது என்பதற்காக மக்கள் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு அளிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் எனவும் 21 தொகுதிகளில் தேஜ கூட்டணி வெற்றி பெறும் என உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி நேற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக, லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள் வேட்புமனு தாக்கல் செய்வதிலும் பிரச்சாரத்திலும் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி உள்துறை அமைச்சரும் மண்ணாடிப்பட்டு தொகுதியின் வேட்பாளருமான நமச்சிவாயம் தொகுதியில் இன்று முதல் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் நமச்சிவாயம், நேற்று தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக வேட்பாளராக வேட்புமனுவை தாக்கல் செய்தேன். காலை, மாலை என 2 நேரங்களிலும் வாக்கு சேகரித்து வருகிறேன். கடந்த 5 ஆண்டுகளில் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் நிறைவேற்றப்படாத திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றி உள்ளோம். முதியோர் உதவித்தொகை, மகளிர் உதவித்தொகை, இலவச மடிக்கணினி, செல்வ மகள் திட்டம் என ஏழை எளிய மக்களுக்கு திட்டங்களை நிறைவேற்றி உள்ளோம். மிகுந்த உற்சாகத்தோடு எங்களது தலைவர்கள் மக்களை சந்தித்து வருகின்றனர். மிக உற்சாகமாக மக்கள் எங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் தாமரை சின்னத்திற்கு தான் வாக்களிப்போம் என உறுதியளிக்கிறார்கள். மக்கள் கொடுக்கும் ஆதரவு எங்களை உற்சாகப்படுத்துகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி 21 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை அமைக்கும் என்றார். கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் செய்த திட்டங்கள் அனைத்தும் தொடர வேண்டும் என்று சொன்னால் மத்தியிலும் மாநிலத்திலும் ஒத்த எண்ணம் கொண்ட ஆட்சிதான் வர வேண்டும். அப்பொழுதுதான் திட்டங்கள் தொடர்ந்து நடைபெறும். மாற்றுக் கட்சிகள் ஆட்சிக்கு வந்தால் 2016 முதல் 2021 வரைக்கும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆட்சி நடத்தும் பொழுது எந்த சூழலில் இருந்ததோ அந்த சூழலுக்கு புதுச்சேரி சென்றுவிடக்கூடாது என்பதற்காக மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு அளிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் என தெரிவித்தார். புதுச்சேரி பாஜக கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவி மற்றும் அனைத்து பொறுப்புகளிலும் இருந்து விலகுவதாக பிரதமர் மோடி மற்றும் கட்சியின் தேசிய தலைவர் நிதின் நபீன் ஆகியோருக்கு தனது ராஜினாமா கடிதத்தை புதுச்சேரி ஊசுடு சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் அனுப்பியுள்ளார். புதுச்சேரியில் 2021 சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக சார்பில் ஊசுடு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் சாய் சரவணகுமார். தொடர்ந்து அவர் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சராக பொறுப்பேற்று 4 ஆண்டுகள் பணியாற்றிய பிறகு கட்சியின் வலியுறுத்தலின் பேரில் அவர் தனது பதவியை ராஜினாமா செய்தார். அவருக்கு பதிலாக காமராஜர் நகர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஜான்குமாருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. இந்த நிலையில் வரும் சட்டமன்ற தேர்தலில் ஊசுடு தொகுதியில் போட்டியிட மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவருக்கு வழங்காமல் நியமன சட்டமன்ற உறுப்பினரான தீபாய்ந்தானுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதனால் சாய் சரவணகுமார் அதிருப்தியில் இருந்தார். மேலும் அவரது ஆதரவாளர்கள் கட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு மீண்டும் சாய் சரவணகுமாருக்கு போட்டியிட வாய்ப்பு அளிக்காததை கண்டித்து தங்களது கட்சி பொறுப்புகளை கூண்டோடு ராஜினாமா செய்தனர். இதனிடையில் புதுச்சேரி மாநிலத்தில் ஊசுடு தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படாததால் கட்சி பொறுப்பு மற்றும் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து ராஜினாமா செய்வதாக பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அகில இந்திய பாஜக தலைவர் நிதின் நபீனுக்கு சாய் சரவணகுமார் கடிதம் அனுப்பியுள்ளார். தொடர்ந்து பாஜகவில் இருந்து விலகிய அவர் தாவேகாவில் இணைந்து ஊசுடு தொகுதியில் போட்டியிட உள்ளதாக தகவல்கள் வெளியாகின்றன. கூட்டணி பேச்சுவார்த்தையை விட வேறு முக்கியமான வேலை இருந்ததன் காரணமாக காங்கிரஸ் கட்சியினர் பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை என நினைப்பதாக திமுக தேர்தல் பொறுப்பாளர் ஜெகத் ரட்சகன் எம்பி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இந்தியா கூட்டணியில் உள்ள திமுக, காங்கிரஸ் இடையே பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியும் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படவில்லை.
மேலும் திமுகவை விட காங்கிரஸ் கூடுதல் இடங்கள் மற்றும் கூட்டணிக்கு தலைமை கேட்பதால் இழுபறி நீடித்து வந்த நிலையில் இரவு தனியார் விடுதியில் திமுக தேர்தல் பொறுப்பாளர் ஜெகத் ரட்சகன் எம்பி தலைமையில் புதுச்சேரி திமுக அமைப்பாளர் சிவா உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த காத்திருந்ததாக தெரிகிறது. நீண்ட நேரம் ஆகியும் காங்கிரஸ் கட்சியினர் வராததால் ஜெகத் ரட்சகன் எம்பி விடுதியில் இருந்து வெளியேறினார். அப்பொழுது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கூட்டணி பேச்சுவார்த்தையை விட வேறு முக்கியமான வேலை இருந்ததன் காரணமாக காங்கிரஸ் கட்சியினர் பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை என நினைப்பதாகவும், மேலும் கூட்டணி குறித்து திமுக தலைவர் ஸ்டாலின் முடிவு எடுப்பார் எனவும் ஜெகத் ரட்சகன் எம்பி தெரிவித்தார். திமுகவினர் பேச்சுவார்த்தைக்கு காங்கிரஸ் கட்சியை அழைக்கவில்லை என காங்கிரஸ் தேர்தல் குழு தகவல் தெரிவித்துள்ளது. மேலும் முத்தியால்பேட்டை எம்ஜி ரோட்டில் உள்ள நட்சத்திர விடுதியில் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடாங்கர் தலைமையில் காங்கிரசார் தொடர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். காங்கிரஸ் மற்றும் திமுக இடையே தொடர்ந்து கூட்டணி இறுதி செய்வதில் இழுபறி நீடித்து வருகிறது. காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலில் தரிசனம் செய்த ஜோஸ் சார்லஸ் மார்டின் தேர்தலுக்கு தயாராக இருப்பதாகவும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என பேட்டி. லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் நாளை வேட்புமனு தாக்கல் செய்யவுள்ள நிலையில் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து கோவில் முன்பு செய்தியாளர்களை சந்தித்த அவர், எங்கள் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. தர்பூசணி சின்னத்தில் போட்டியிட உள்ளோம். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளது. முதல்வர் ரங்கசாமி ஐயா நல்ல ஆதரவை பெற்றுள்ளார். பல நலத்திட்டங்களை செயல்படுத்தியுள்ளார் என்றார். மேலும் பாஜக மற்றும் அதிமுக கூட்டணியுடன் இணைந்து செயல்பட்டு வருகிறோம். எங்கள் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. யூனியன் பிரதேசம் என்பதால் மத்திய அரசின் ஆதரவு அவசியம் என்றும் தெரிவித்தார். அதேபோல திமுக காங்கிரஸ் கூட்டணி இதுவரை உறுதி செய்யப்படவில்லை. எங்கள் கட்சி தேர்தலை சந்திக்க முழுமையாக தயாராக உள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் அந்தஸ்து பெற எங்கள் கூட்டணி அரசு அமைந்தால் பாரத பிரதமரை சந்தித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜோஸ் சார்லஸ் மார்டின் கூறினார். உடன் இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் உடனிருந்தார். தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை ஒட்டி விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பதட்டமான வாக்குச்சாவடி பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் வருகின்ற 23ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் தேர்தலின் போது பொதுமக்களின் நலன் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு தேர்தல் துறை பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பதட்டமான வாக்குச்சாவடி பகுதிகளான குயிலாப்பாளையம், இடையஞ்சாவடி உள்ளிட்ட பகுதிகளில் கோட்டக்குப்பம் துணை காவல் கண்காணிப்பாளர் ரூபன்குமார் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் மற்றும் ஆயுதப்படை காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். இதில் ஆரோவில் காவல் நிலைய ஆய்வாளர் திருமால் மற்றும் துணை ஆய்வாளர்கள் கலந்து கொண்டனர். வில்லியனூர் புதுப்பேட் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ கங்கை முத்து மாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூனியன் புதுப்பேட் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ பாலமுருகன், ஸ்ரீ கங்கை முத்து மாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் வெள்ளிக்கிழமை அன்று கணபதி ஹோமத்துடன் பூஜைகள் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து நேற்று வாச சாந்தி, லட்சுமி ஹோமம், கோ பூஜை, கரிவலம், கும்ப அலங்காரம், முதற்கால யாகசாலை பூஜை ஆரம்பம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக இன்று 2ஆம் கால ஹோமம், நாடி சந்தனம், யாத்ரா தானம், கடம் புறப்பாடு நடைபெற்று மூல மந்திரங்கள் ஓத விமான கோபுரங்களுக்கு மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு ஆலயம் சார்பாக பல்வேறு இடங்களில் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை புதுப்பேட் நாட்டாமைகள், கிராம பொதுமக்கள், கிராம இளைஞர்கள் ஆகியோர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காட்டேரிக்குப்பம் பகுதியில் பாஜகவிற்கு ஆதரவாக ஆதரவாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் தங்களது சின்னங்களுக்கு தீவிரமாக வாக்குகளை சேகரித்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காட்டேரிக்குப்பம் பகுதியில் உள்ள குப்பம், புதுநகர், அம்மன் நகர், திரௌபதி அம்மன் தெரு ஆகிய பகுதிகளுக்கு உட்பட்ட பூத் நம்பர் 33, 34, 35 ஆகிய பகுதிகளில் அமைச்சர் நமச்சிவாயத்தின் ஆலோசனைக்கிணங்க கேந்திரம், பூத் மற்றும் கிளை தலைவர் தலைமையில் வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் பாஜக சாதனைகள் குறித்தும் தொகுதியில் ஆற்றிய பணிகள் குறித்தும் எடுத்துரைத்து பாஜகவிற்கு ஆதரவாக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அமமுக மேற்கு மாநில வில்லியனூர் தலைமை கழக அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆணைக்கிணங்க எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள வேட்பாளர்களை வெற்றி பெற வைப்பது மற்றும் எவ்வாறு தேர்தல் பணி ஆற்ற வேண்டும் என்பது சம்பந்தமாகவும் மேற்கு மாநில கழக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் வில்லியனூர் மேற்கு மாநில கழக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு மேற்கு மாநில கழக செயலாளர் எஸ் டி சேகர் தலைமை தாங்கி பேசுகையில், எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களின் வெற்றிக்கு பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் துணை செயலாளர் பாட்சன், அம்மா பேரவை செயலாளர் ஆர் கே ராஜா,
தனவேல், பொருளாளர் கணேசன், சிறுபான்மை பிரிவு ஜான்சன், பொறியாளர் அணி செயலாளர் திருஞானகுமார், நெசவாளர் அணி சிவகுமார், விவசாய அணி செயலாளர் ரவி, தொகுதி செயலாளர்கள் செந்தில் என்கிற குமாரவேல், காண்டீபன், ராமச்சந்திரன், மணவாளன், கண்ணதாசன், கண்ணன், கோவிந்தன், செயின்பால், பாலாஜி, ராமர் பாண்டி, திவாகர், நிஷா, பர்னத், ஸ்ரீனிவாசன், சிலம்பரசன் உட்பட மாநில கழக அணி செயலாளர்கள், தொகுதி கழக செயலாளர்கள், கழக நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு கூட்டத்தினை சிறப்பித்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். அதிமுக வேட்பாளர்கள் அறிவிப்பு. உப்பளத்தில் அன்பழகனும், உருளையன்பேட்டையில் காந்தியும் போட்டி. 21 தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் பேட்டி. பாஜகவின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து விலகினார் சாய் சரவணன். ஊசுடு தொகுதியில் வாய்ப்பு கிடைக்காததால் முடிவு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.